we stopped our narration of Ramayana as spoken by Kamban Rishi with the point that Hanuman jumped back to the other side of the ocean and met Angada, bowed down to him, met Jambavan. இப்போ நம்முடைய ராமாயண கதை ஹனுமான் லங்கையிலிருந்து திரும்பி கடற்கரைக்கு வந்து அங்கதனை சந்திக்கிறார், பிறகு ஜம்பவானை சந்திக்கிறார், அவங்களுக்கு நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறார். அதோடு நம்ம நிறுத்தியிருக்கோம். So monkeys were so enthused, they were so inspired, they were in bliss seeing Hanuman back, and he brought the news about Sita. சீத்தையை பற்றிய செய்தி கொண்டு வந்திருக்க ஹனுமானை பார்க்கறதுல எல்லா வானரங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. So now Kamban describes that just by looking at Hanuman's wounds all over the body, they understood. He didn't say a word about fighting. He just said, I found Sita, and Sita is suffering in separation. She's waiting for Ram. இப்போ அந்த வானரங்கள் எல்லாம் ஹனுமானுடைய உடல் முழுக்க நிறைய காயங்களாக இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அவர் போட்ட சண்டையை பற்றி எதுவும் சொல்லலை. அவர் சொன்னது என்னென்னா, நான் சீதை இருக்கிற இடத்த நான் பார்த்து அவங்கள கண்டுட்டு வந்துட்டேன், அதை மட்டும் தான் சொல்கிறார். Hanuman told what happened. He met Sita, he spoke to her, he given the ring of Ram and message, and she gave a message, and she gave Chudamani. He spoke like that. இப்போ ஹனுமான் ராமர் கொடுத்த மோதிரத்தை சீதைகிட்ட சந்திச்சு அவங்ககிட்ட கொடுத்து அவர் என்ன பேசினாரோ அதையெல்லாம் சொல்கிறார். அதன் பிறகு சீதை சொன்னதையும் சொல்லிட்டு சீதை இந்த சூடாமணியை கொடுத்துருக்காங்கன்றதையும் சொல்கிறார். But he was humble devotee. He never spoke about victory over demons. அவர் ஒரு பணிவான பக்தராக இருக்கிறதால அந்த அரக்கர்களை வென்றுட்டு வந்த அந்த வெற்றியை பற்றி எதுவும் சொல்லலை. So Jambavan and Angada look at Hanuman's body full of blood, and still some arrows are coming out of the body and some weapons. So they're looking and they say, okay, you told us about Sita. By seeing your body and seeing smoke over Lanka, we understand that you burned the Lanka. And by seeing Sita is not with you, we understand the strength of the enemy also. So they got it right. Angada, Jambavan ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் சீதையை பார்த்தேன்றீங்க, இப்போ உங்கள் உடல் முழுக்க இருக்கக்கூடிய இந்த காயம் பார்க்கும்போதும் இன்னமும் ஹனுமானுடைய உடலில் ஒரு சில அம்புகள் அப்படியே குத்திட்டே இருக்குது, உடல் முழுக்க காயம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதும் லங்கைக்கு மேலே புகை வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போதும் தெரியுது நீ லங்கையை எரிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு. ஆனாலும் சீதையை நீ திரும்ப கொண்டு வரலன்றதால எதிரிகளோட பலம் என்னன்றதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியுதுன்றாங்க. Now in the meantime, at the site of Sugriva in the kingdom, Ram is waiting there. They given the time limit 1 month for all monkey party to find Sita and come back and report the news. இந்த இதே சமயத்தில் சுக்ரீவனுடைய ராஜாங்கத்தில் ராமர் மற்றும் படைகளோட அங்கே அவர் காத்துட்டு இருக்கார். வானரங்களுக்கு 1 மாதம்தான் கால அவகாசம் கொடுத்துருந்தார். இப்போ அந்த அவகாசம் முடிஞ்ச நிலையில் அவங்க அங்கே காத்துட்டு இருக்காங்க. North party return, no news of Sita. East party return, no news of Sita. West party return, no news of Sita. South party didn't return at all. So வடக்கு திசை நோக்கி போறவங்க சீதையை கண்டுபிடிக்க முடியல, திரும்ப வந்துட்டாங்க. கிழக்கு திசை நோக்கி போனவங்களும் அதே மாதிரி திரும்பிட்டாங்க. மேற்கு திசை நோக்கி போனவங்களும் அதே மாதிரி திரும்பிட்டாங்க. தென் திசையில் போனவங்க மட்டும் இன்னும் திரும்பி வரவே இல்லை. So it's a difficult to describe feelings of Lord Ram. இப்போ பகவான் ராமருடைய உணர்வுகளை விளக்குறதுன்றது கடினமான ஒன்று. This tension is set up to invoke more and more transcendental feelings for each other. ஒருத்தருக்கான அந்த திவ்யமான உணர்வுகளை அதிகப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இது. The Ram had now, apart from Sita, he had great affection for Hanuman, for Angada, for Jambavan.
இப்போ ராமருக்கு சீதை மேலே மிக பெரும் அளவு பற்றுதல் பாசம் கொண்டிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் அங்கத, ஹனுமான், ஜம்பவான் இவங்க எல்லாரு மேலேயும் பற்றுதல் கொண்டிருக்கார். So he thought, what happened to them? அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சிந்திக்கிறார். Who is more capable than Hanuman? ஹனுமானை காட்டிலும் சக்தி வாய்ந்தவர் யாரா இருக்க முடியும்? Where is the army? எங்க படை போயிடுச்சு? Maybe they are fighting with Ravana. ராவணன் கூட ஒருவேளை சண்டை போட்டிருக்கலாமோ? Therefore delay. அதனால தாமதமா இருக்கலாமோ? Shall we go and help them? போய் அவங்களுக்கு உதவி பண்ணலாமா? Where will we find them? எங்க அவங்களுக்கு தேடுறது? Maybe they did not find Sita. ஒருவேளை சீதையை அவங்க காணாம போயிருக்கலாமோ? So they don't want to return. அதனால திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? They decided to fast there and leave their body. அப்படியே உண்ணாம இருந்து உடலை விட்டுறதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களோ? Or maybe they are on the way back. அல்லது அவங்க திரும்பி வந்துட்டு இருக்கலாமோ? Such a tension, such a disturbance. இது மாதிரி பல்வேறு சிந்தனைகளால பதட்டமா இருக்காங்க. What to do now? என்ன செய்யறது இப்போ? Now they on the seashore, for all the monkey to return to Sugriva's place will take long time. So they say, Hanuman, you go fast. We will follow you quickly as much as we can. But you go fast and relieve Ram from suffering because time is already over. We don't know Ram will live or not. That was there. கடற்கரையில் இருக்கக்கூடிய எல்லா வானரங்களும் ஹனுமான்ட்ட என்ன சொல்றாங்க? ஹனுமான், எல்லாரும் நாங்கள் அங்கே வேகமாக வர்றது என்ன அது சாத்தியம் இல்லை. முதல்ல நீங்கள் வேகமாக போய் ராமர் இடத்துல இந்த செய்தியை சொல்லுங்கள். அவர் இருக்காரா இல்லையா என்றது தெரியல, ஏன்னா ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, அவர் கொடுத்த அவகாசம் தாண்டி வந்துடுச்சு. அதனால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பின்னாடியே வர்றோம், நீங்கள் முன்னாடி போய் அவர்கிட்ட இந்த செய்தியை சொல்லுங்கள். And only Sita had some relief. She heard the news that Hanuman escaped Asuras, and also not only hearing news, but she was feeling the news because fire was burning in Lanka like anything. She understood that. இப்போ சீதா தேவிக்கு மட்டுமே கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்கு. ஏன்னா ஹனுமான் சிறைப்பட்டிருந்தார். அவர் இப்போ அந்த சிறைப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு அரக்கிட்ட இருந்து விடுபட்டு போயிட்டார் அப்படின்ற செய்தியும் கிடைக்குது. அந்த செய்தி கிடைக்கிறது மட்டும் இல்லை, கண் கூட பார்க்குறாங்க. ஏன்னா லங்கை முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கு. Ravana was crying. Lanka was more beautiful than Amaravati, Indra city. ராவணன் அப்படியே அழறான். ஏன்னா அமராவதி, இந்திரனுடைய அமராவதி நகரத்தை காட்டிலும் அவனுடைய நகரம் அழகா இருந்தது. And he saw that fire is blazing. He understood. Look at his Agni. Now he's taking opportunity. Look at the Vayu, how he's helping him. Even other building is so far, Vayu will blow so much and catch another building. Look at these demigods. They are taking advantage now. இப்போ ராவணனால புரிந்து கொள்ள முடியுது. அக்னி இப்போ இதுதான் சமயம்னு சொல்லி இவ்வளோ குழந்தை விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். வாயு ரொம்ப தூரத்தில் இருக்கிற கட்டடமாக இருந்தாலும் இங்கிருந்து காற்று வீசி அந்த நெருப்பை கொண்டு போய் அந்த கட்டடத்தையும் பிடிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா தேவதாக்களும் அவங்க இப்போ வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறான் ராவணன். அவனுக்கு கடும் கோபமாகுது. Valmiki said it. Valmiki, look, I'm mixing. What can I do? Simply acknowledging my fault. So, the Ram felt very desperate in that moment. He thought that there is no hope now. There is no hope. What is use of all this? இந்த சமயத்தில் ராமர் அப்படியே ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார். என்ன பண்றதுன்னு. He looked at the sun rising. சூரியன் உதயமாகிறத பார்க்கிறார். And suddenly, from that rising of sun, Hanuman appeared. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உதயமாகிற பக்கம் இருந்து ஹனுமான் தோன்றுறார். So everybody was surprised. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. Now Hanuman did something very unusual. ஹனுமான் வழக்கத்துக்கு மாறா ஒரு செயல் செய்கிறார். What do you do when you come in front of Ram? You offer pranam to him first. இப்போ முதல்ல ராமர் முன்னாடி வரீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். So Hanuman came in front of Ram, did like this, and offered pranam in that direction, facing Sita. இப்போ ஹனுமான் என்ன பண்றார்? ராமர் முன்னாடி வந்தார், நான் இப்படி கை கூப்பி வணக்கம் சொல்லிட்டு அப்படியே சீதா தேவி இருக்கிற பக்கம் திரும்பி நமஸ்காரம் பண்றார். He looked at distance, he did like this, and offered full Ashtanga pranam. அப்படியே தூரத்தில் இப்படி பார்த்துட்டு கை தூக்கி கும்பிட்டு அப்படியே
விழுந்து நமஸ்காரம் பண்றார், அஷ்டாங்க நமஸ்காரம். To the goddess of fortune, to the mother of the universe. அதிர்ஷ்ட தேவதையான இந்த பிரபஞ்சத்தின் தேவதைக்கு அவருடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறார். So Ram understood. He found Sita. Otherwise he won't do this. ராமர் உடனே புரிஞ்சுக்கிறார், இவர் சீதையை பார்த்துட்டு வந்துட்டார், இல்லைன்னா அவர் இதை செய்ய மாட்டார். Relief. அவருக்கு அது ஒரு பெரிய விடுதலையா இருக்கு. So then Hanuman narrated everything what happened there. அடுத்து ஹனுமான் என்ன நடந்தது என்ற எல்லா விவரங்களையும் வர்ணிக்கிறார். Of course he didn't say about the fight, not even one word. அங்க நடந்த சண்டையை பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. He described all the city boundary walls. அங்க இருந்த நகரம் மொத்தத்தையும் அங்க இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். Everything before meeting Sampati and everything he described. சம்பத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றார். Then he described chastity of Sita. சீதா தேவியுடைய கற்பையும் சொல்றார். Because when Ravana came, Hanuman was hiding in the tree. Sita didn't know he's there. So he heard exact her feelings. He heard how she is rebuking, scolding Ravana and refusing him. ஏன்னா ஹனுமான் அங்கே லங்கைக்கு வந்து சீதையை பார்க்கும் பொழுது மரத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கார். அப்போ ராவணன் அங்கே வரும் பொழுது ராவணத்தில் சீதாதேவி எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்றது எல்லாத்தையும் ஹனுமான் பார்த்துட்டு இருக்கார். She, of course, he heard about that boon. By boon means curse by Brahma, which is boon for us. No? That if Ravana touches any chaste lady, he will be burned into ashes. So he told to Ram and others, therefore she is chaste and she is alive. இப்போ ராவணனுக்கு பிரம்மாவால் பெறப்பட்ட அந்த சாபத்தை பற்றியும் அவர் சொல்றார். அதனால இந்த பயம் இல்லாமல் சீதாதேவி அங்கே வந்து பாதுகாப்போடு இருக்காங்க, அவங்க கற்போடு இருக்காங்க அப்படின்ற விவரத்தையும் சொல்றார். Then he described pathetic condition of Sita. She was just crying and lamenting and her body is weak and she's just all the time chanting Ramanam and thinking of Ram. பிறகு சீதாதேவியினுடைய அங்கே வருத்தமான அந்த சூழ்நிலையை பற்றியும் வர்ணிக்கிறார். எப்பொழுதும் ராமரை நினைச்சு அழுதுட்டே வருத்தத்திலே கவலையோடு இருக்கிறது வர்ணிக்கிறார். Now it's very interesting in Ramayana how Kamban described things. When he describes that Leela, when actually that happened, when Ravana spoke to Sita, Sita spoke to Ravana. Then when Ravana left angry at that time, Hanuman was hiding in the tree. Kamban writes, when Ravana left, Sita took hold of a creeper. She catch the creeper to support herself. This is what he said. இப்போ ராவணன் வந்து சீதாதேவி கிட்ட பேசுகிறான் இல்லையா, அந்த சமயத்தில் கம்பர் எப்படி ராமாயணத்தை வர்ணிக்கிறார்ன்றது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம். சீதாதேவிகிட்ட பேசிட்டு ராவணன் போகும் பொழுது சீதாதேவி அங்கிருந்த ஒரு கொடியை இப்படி கையில் பிடிச்சிட்டு ஒரு கொடியை கையில் பிடிச்சிட்டு தன்னை அப்படியே தாங்கி நிற்கிறாங்க. Something in the sense that she took shelter of a creeper. That's all. But எப்படின்னா அவங்க doesn't describe anything. அவங்க வந்து அந்த கொடியோட உதவியால நின்றுட்டு இருக்காங்க, அது மட்டும் தான் சொல்றார், வேற வர்ணனை எதுவும் இல்லை. But now when Hanuman speaks, what happened? He say after Ravana left, she took creeper around her neck and wanted to leave the body. இப்போ ஹனுமான் சொல்றார், ராமனிட்ட வர்ணிக்கும் போது சொல்றார், ராவணன் போனதுக்கு அப்புறம் அந்த கொடியை பிடிச்சாங்க இல்லையா, அந்த கொடியை எடுத்து கழுத்தில் சுத்திட்டு தன்னை உயிரை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க செஞ்சதா வர்ணிக்கிறார். This is exactly what happened that time. உண்மையிலேயே அதுதான் நடந்தது அப்போ. But Kamba writes like this, he reveals a little bit here, then when somebody repeats the story, he reveals more details, then later on there will be more and more details revealed about what actually happened. So Jatayu's story still to end, till the last sequence of Ramayana, still you are learning about details of Jatayu Leela or about, he keeps all story very interesting. He's keeping it very poetical. It's amazing way. அவர் எப்படி அந்த கதையை கொண்டு போறார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அந்த இடத்துலயே முழுசா விளக்கிடாம கொஞ்சம் அங்க சொல்றார். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சம்பவத்தை பற்றி இப்போ ஹனுமான் வர்ணிக்கும் பொழுது இங்கே கொஞ்சம் சொல்றார். அது இங்கேயும் முழுசா சொல்லிட மாட்டார், இன்னும் கொஞ்சம் வச்சிருப்பார். ஸோ இந்த விதத்தில்
அதை படிக்கிறவங்க அந்த வாசகர்களுக்கு வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்க வந்து தொடர்ந்து அதை படிச்சுட்டே போவாங்க. அதனுடைய முடிவு உதாரணத்துக்கு ஜட்டாயோட கதையை பார்த்தீங்கன்னா ராமாயணத்தினுடைய கடைசி வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போகிறார். So for example, another example of it is when Ram kills Vali and all this lila happen. Later on, much later, when Hanuman has to jump to Lanka, Jambavan said, that plan, that strategy to kill Vali, that is Hanuman's idea. He doesn't tell when story is going, he tells much later. So still all the time you are reminded on those pastimes. All the time those pastimes are repeated, rolling. It's amazing. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, ராமர் வந்து வாலியை வதம் பண்றார் இல்லையா, அந்த திட்டம் போட்டு கொடுத்தது வந்து ஹனுமான் தான் அப்படின்றத அந்த சம்பவம் நடக்கும்போது சொல்றது இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா ஹனுமான் லங்கைக்கு தாவறதுக்கு முன்னாடி ஜம்பவான் மூலமா அதை சொல்ல வைக்கிறார். So anyway, Hanuman told that she wanted to give up her body, but I just came, I offer prayers and I told about you, so I saved her life. But the lamp of her life will be lightened only for one more month. He said like that. இப்போ ஹனுமான் சொல்றார் ராமர்கிட்ட, இப்போ சீதா தேவி இந்த மாதிரி உயிரை விட தயாராக இருந்தாங்க, நான் அங்கே வந்ததாலே அவங்க உங்களோட பற்றின செய்தியை கேட்டதாலே இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த உயிர் என்ற விளக்கு இன்னும் ஒரு மாதம் தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அதோட தான் அவங்க கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. Then he told what she spoke, some confidential things which Rama only knows. இப்போ ராமருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில ரகசியமான விஷயங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்றதையும் இங்கே திரும்பி சொல்றார். And then he brought up this Chudamani, that Suryakanta jewel from Sita to Ram. அதன் பிறகு அந்த சூடாமணியை வந்து சீதை கொடுத்ததை ராமர்கிட்ட கொடுக்கிறார். So Ram received the jewel from Sita, he recognized it. ராமர் சீதையுடைய ஆபரணங்கள்ல ஒன்று இது அப்படின்றத அவர் அடையாளம் கண்டு கொள்றார். Kamban describes so nicely, he say, he felt just like a day of marriage when King Janaka given hand of Sita in his hand, like first time touching Sita. You know? He felt like that, touched that gem, he felt again, I touched her. Again, his body completely became regenerated, which was skinny and emancipated. He became again strong, fully. Power came back and all enthusiasm came back. இப்போ கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அந்த சூடாமணியை தன்னுடைய கரங்களை வாங்கின உடனே அவர் எப்படி உணர்றாருன்னா, திருமணத்தின் போது ஜனக மன்னர் சீதாதேவனுடைய கரங்களில் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி உணர்ந்தாரோ அதே உணர்வுகள் இப்போ மறுபடியும் மிக சோர்வா, மிகவும் களைப்பா, சக்தி இல்லாமல் வருத்தத்தில் இருந்த அவருடைய உடலானது உடனடியாக ரொம்ப சக்தியாக ஆரோக்கியமாக அவர் இருக்கிறத உணர்றார். Then again he remembers Sita, who is the most qualified female personality in the universe. மறுபடியும் அவர் இந்த பிரபஞ்சங்களிலே மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு பெண் அப்படின்னா அது சீதா தேவி, அவங்கள நினைவில் கொள்றார். So hope was there, she's alive, but now there's no time to waste time. அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்ற தெரியுது, நம்பிக்கை இருக்கு, ஆனா இப்போ காலத்தை வீணடிக்கிறதுக்கு. So Sugriva order, all the army assemble, we are going to south. இப்போ சுக்ரீவர் என்ன பண்றார், எல்லா படையும் இப்போ தென் திசையை நோக்கி போங்க அப்படின்னு கட்டளையிடுறார். A huge army, we described already the length and breadth of the army, which is uncountable. ஏற்கனவே நம்ம அந்த படை எவ்வளவு பெருசுன்றது அது நீள அகலம் எல்லாம் கணக்கிட முடியாத அளவுக்கு marching towards the south. தென் திசை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. On the way they met Angada and Jambavan and other party and they just joined them back to south. அந்த திரும்ப அங்கதான் ஜம்பவான் இவங்க எல்லாரும் திரும்ப வந்துட்டு இருக்கிற சமயத்துல பாதியில அவங்க சந்திக்கிறாங்க, மறுபடியும் அவங்களோடவே சேர்ந்து அவங்களும் பயணிக்கிறாங்க. They came to the bank of the ocean there. அவங்க சமுத்திர கரைக்கு வராங்க. And there is a big obstacle now. இப்போ அங்க ஒரு பெரிய தடை. Monkeys they swim, but it's quite big distance. குரங்குகள் நீந்தக்கூடியதுதான், ஆனா சமுத்திரம் ரொம்ப பெருசு. So ரொம்ப தூரம் நீந்தறது முடியாது. Once first, what was your experience first time you come to the ocean? Unimaginable. It's nothing like
big river. It's like thousands of rivers joined together, and it's so big. இப்போ உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. இப்போ நீங்கள் சமுத்திரத்துக்கு முன்னாடி முதல் முறையாக வந்து நிற்கும் போது எப்படி இருக்கும்? இது ஏதோ ஒரு பெரிய ஆறு அப்படின்னா நம்ம நினைக்க முடியாது. இல்லை, ஆயிரக்கணக்கான ஆறுகள் சேர்த்தா கூட அதோட ஒப்பிட முடியாது. So ocean appeared with huge waves, and when waves splash, to the bank, that foam, white foam is formed. இப்போ பெரிய சமுத்திரத்துல இருந்து பெரிய அலைகள் வருது. அந்த அலைகள் கரைக்கு வரும் பொழுது அதிலிருந்து வெள்ளை வெள்ளையா நுரைகள் வருது. So come and say, the waves were grinding the sandal, and that fine sandal appeared as a foam, as a white foam on the ocean, and ocean was offering sandal pulp to Ram's body, which was burning of fire of separation from Sita to mitigate it, to make him peaceful. இப்போ கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அந்த கடல் அலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த நுரைகளை, அந்த கடலானது சந்தனத்தை அரைச்சி, அந்த சந்தனத்தை வந்து நல்லா அரைச்ச அந்த சந்தனத்தை அந்த நுரைகளை ராமர் மேலே, ராமருடைய சீத்தையினால பிரிவில் இருக்கக்கூடிய அந்த எரிஞ்சிட்டக்கூடிய ராமருடைய உடலை குளுமைப்படுத்துறதுக்காக அந்த சமுத்திரம் அந்த நுரைன்ற சந்தனத்தை பூசி விடுது அப்படின்னு வர்ணிக்கிறார். So monkey army arrived on that side of the ocean, but வானரப்படை சமுத்திர கரைக்கு வந்தாச்சு. In the meantime, Ravana called Brahma and Maya Danava to repair the Lanka. இதே சமயத்தில் பிரம்மா வந்து மாயாதானவரை கூப்பிட்டு லங்கை எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு இல்லையா, அதை சரி செய்ய சொல்லி கூப்பிடுறாரு. First time Lanka was built by Vishwakarma under supervision of Brahma. முதல்ல பிரம்மாவுடைய மேற்பார்வையில் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்டது லங்கை நகரம். But now Hanuman burned it. இப்போ ஹனுமான் எரிச்சிட்டு வந்துட்டார். The buildings melted down. அந்த கட்டிடங்கள்லாம் உருகி போச்சு கீழே. So Ravana ordered Mayadanava, now you under the supervision of Brahma, you create new Lanka, and he built it quickly. இப்போ ராவண கட்டளையிடுற மாயாதானவுக்கு பிரம்மாவனுடைய மேற்பார்வையில் லங்கையை மறுபடியும் நீ கட்டு. Then Kamba said, then the permission was granted to Brahma to return to his abode. Such a Ravana, such a controller. அவன் பிறகு பிரம்மா வந்து அவருடைய லோகத்துக்கு போறதுக்கான அனுமதியை ராவணன் கொடுக்குறான். அந்த அளவுக்கு அவன் கட்டுப்படுத்தி வச்சிருந்தான். So now they had a meeting of all the members of parliament of Lanka. They all assembled to discuss what to do, what happened to us, who is this monkey, how he have escaped, like that. இப்போ மறுபடியும் லங்கையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடக்குது. அவங்க கூட்டத்தில் விவாதிக்கிறாங்க, எப்படி நம்ம இந்த வானரப்படைகளை எதிர்கொள்றது, எப்படி நம்ம அவங்கள வெல்றதுன்றதை பற்றி திட்டம் திட்டுறாங்க. So they were speculating. These are demigods discussed. This is all conspiracy of devatas. This is maybe Brahma, Vishnu, Shiva. They all together came. இதெல்லாம் தேவதாக்களாக இருக்கலாம், அவங்க வேறு வேஷத்தில் வந்திருக்கலாம், அவங்க பிரம்மா சிவன் விஷ்ணுவா இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு விதமான கற்பனையில் சிந்திக்கிறாங்க. Some of the soldiers say, we heard some armies assemble other side of ocean. Why we should wait? Just go there, smash the monkeys, and kill the ram and finish off the business. No more monkeys, no more disturbance, no more fire. இப்போ ஒரு சில வீரர்கள் என்ன ஆலோசனை சொல்றாங்கன்னா, நாங்கள் கேள்விப்பட்டோம் அங்கே சமுத்திரக்கரையில் வந்து வானரப்படையெல்லாம் வந்து கூடியிருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏன் நம்ம அவங்க இங்கே வர்றதுக்காக காத்திருக்கணும், நம்ம அங்கே போய் அவங்கள எல்லாத்தையும் கொண்டுட்டு ராமன்லாம் கொண்டுட்டு வந்துட்டா நம்ம பிரச்சனையே இல்லையே அப்படின்றாங்க. Demons were boasting like anything. We will go and fight Ravana, but if any warrior is there, we feel proud. We're fighting with monkeys. They don't have weapons, they don't have bow, they don't have arrows. They use this throwing stones and trees on us, It's disgraceful for us to fight. But anyway, we'll go and kill them. ராவனுடைய வீரர்கள்லாம் ரொம்ப பெருமையாக தன்னை பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ அங்கே போய் நாம் சண்டை போகிறதுன்னா, யாராவது வீரர்கள் இருந்தால் போய் சண்டை போட்டால் நமக்கு கௌரவமாக இருக்கும். ஆனால் அங்கே வெறும் குரங்குகள் தான் இருக்குது. அங்கே போனால் அது வெறும் கல்லை தூக்கி அடிக்குது, மரத்தை பிடிங்க அடிக்கிறாங்க, ஒரு ஆயுதங்கள் கிடையாது, ஒரு சண்டை போட முடியாது, நமக்கு அது கௌரவமாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. Ravana was feeling like it, yes. And every time anybody speaks, first you have to tell the glory of Ravana.
Why you worry? You lift up Kailash mountain. You did that. You defeated Yama, Indra. Look at this chest. Broken pieces of the tusk of Diggajas, of directional elephants, are stuck into his body, and he didn't want to remove them. Whoever meeting, look, what is it? Diggajas. I defeated them. He just like ordnance, like a medals, on his chest. இப்போ யார் அங்கே பேசினாலும் அவையில் முதல்ல ராவணனை பற்றி புகழ்ந்து பேசணும். நீங்கள் வந்து யமனை தோற்கடிச்சிங்க, இந்திரனை தோற்கடிச்சிங்க, நீங்கள் ஐராவத்தை கூட சண்டை போட்டீங்க, திக்காஜ யானைகள் கூட சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டி பேசணும். அந்த மாதிரி பேசும்போது அவன் அப்படியே அவனுடைய உடலில் பார்த்தீங்கன்னா அந்த திக்கஜ யானைகளோட தந்தங்களோட உடஞ்சி போன அந்த தந்தங்கள்லாம் வந்து உடம்புல அப்படியே இருக்கும். அதை வந்து அவன் எடுக்காமல் அப்படியே வச்சுருப்பான். யார் பார்த்தாலும் அவன்கிட்ட காட்டுவான், வந்து பாருங்க நான் வந்து திக்கஜ யானைகளோட சண்டை போட்டேன் அப்படின்றது. அவனுக்கு அது வந்து ஏதோ மெடல் குத்துன மாதிரி அவனுக்கு எண்ணம். Even today, same thing with karmis. No, if you glorify them, he think he's a nice man. இன்னைக்கும் கர்மிகளோட நீங்க அதை பார்க்கலாம். அவங்கள புகழ்ந்து பேசுனீங்கன்னா ஓ ரொம்ப நல்லவருங்கம்பாங்க. So Ravana would say like that. You are indeed you have spoken well. ராவண உடனே நீ சரியா ரொம்ப நல்லா பேசியிருக்க. You are a great warrior. நீ சிறந்த வீரன். But then Kumbhakarna spoke. அதுக்கப்புறம் கும்பகர்ண பேசுறோம். Kumbhakarna said, I heard all your discussion. உங்களுடைய அந்த ஆலோசனை எல்லாத்தையும் நான் கேட்டேன். And I've seen this Lanka burned. லங்கை எரிஞ்சதே நான் பார்த்தேன். And I've seen still the floor is muddy, mixed with blood of demons. Still the floor did not dry of Lanka. இன்னமும் அந்த தரையெல்லாம் அரக்கர்களுடைய ரத்தம் நனைஞ்சு இருக்கு, இன்னும் அது காயாம இருக்கு. Why all this calamity? ஏன் இவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்கு? Because you fellow cannot control your lust. ஏன்னா நீ உன்னுடைய காமத்தை கட்டுப்படுத்த முடியாததால. You have all the women of the world. உலகத்துல இருக்க எல்லா பெண்களும் உனக்கு இருக்காங்க. And you are not satisfied. இன்னும் நீ திருப்தி அடையல. Now just because you lust after women, everything will be destroyed. நீ ஒரு பெண்ணோட காமத்தால இருக்கிறதால தான் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. Your son died. உன் மகன் இறந்து போயிருக்கான் because of you. உன்னாலதான். So why don't you give back Sita and finish off all this and let me go back to sleep? ஏன் நீ வந்து சீத்தையை திருப்பி கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் தீர்க்க கூடாது, நான் போய் தூங்குறேன் அப்படின்றான். So Ravana didn't like to hear this. ராவணன் அதை கேட்க விரும்பல. Then Indrajit stopped him. இந்திரஜித் நிறுத்தினான். Don't speak like this. No need for us to hear like this. இப்படி பேசாதீங்க, இதெல்லாம் நாங்க கேட்க விரும்பல. We are coming from demon, family tradition. நாங்க அசுர பரம்பரையில வரோம். Even pious people don't stop their rituals. Why we should stop our rituals? புண்ணியம் செய்யறவங்க கூட அவங்க சடங்குகளை நிறுத்துறது இல்லை. நாங்க ஏன் நிறுத்தணும்? We should fight. நம்ம சண்டை போடணும். Then again he glorifies Ravana. மறுபடியும் ராவணனை புகழ்ந்து பேசுறான். Chandra has a sword. Yama ran away. Varuna ran away. Agni ran away. Why are you sweeping floor in his palace? What are you speaking about? Killing monkeys and some humans. Nonsense. இவர் கையில சந்திரகா சவால் இருக்கு. யமா ஓடி போயிட்டாரு, இந்திரா அக்னி எல்லாரும் ஓடி போனாங்க. வாயு வந்து இவரோட தரையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கார். குரங்குகளை கொல்றத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? Indrajit was that type of ferocious warrior that needed very little reason to go in war, and you had good reason, then he was really furious. இந்திரஜித் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு வீரன்னா, ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும் உடனே சண்டைக்குன்னு போயிடுவான். இப்போ நல்ல பெரிய காரணமே இருக்கு அவன் சண்டை போறதுக்கு. இப்போ அவனை கட்டுப்படுத்த முடியுமா? So he stood up. அவனை எழுந்து நிக்கிறான். Ravana, my father, who best of demons, please you give me permission. You people discuss here. I just come in 5 minutes, kill monkeys and finish them off. அசுரர்களில் சிறந்த என் தந்தையை, so proud. நீங்க எல்லாரும் இங்கே உங்களுடைய ஆலோசனை பண்ணிட்டு இருங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் போய் அந்த வானரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாங்கிறோம். Then Vibhishan stood up. அதுக்கப்புறம் விபீஷணன் எழுந்து நிற்கிறார். You speak foolishly because you are still child. நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, ஏன்னா இன்னும் நீ குழந்தையா இருக்க. Simply blubbering something. ஏதோ அபத்தமா உளறிட்டு இருக்க. Look at the Lanka. லங்கையை பாரு. Previously that Agaru's scent was there and sandal. Now what do you smell? What do you smell? Burned buildings, burned bodies. Shall we ignore strength of Hanuman? முதல்ல எல்லாம்
சந்தனம் இது மாதிரியான நறுமண பொருட்கள் தான் நறுமணம் வீசிட்டு இருந்த இந்த லங்கையானது இப்போ எல்லாம் எரிஞ்சு போன தீஞ்சு போன கருகி போன வாசம் தான் அடிக்குது. இப்போ one monkey with no weapons, look what he did. ஆயுதங்களே இல்லாம ஒரு குரங்கு என்ன பண்ணிட்டு போயிருக்கு பாரு. Ram is coming with a weapon. ராமர் ஆயுதங்களோட வரார். What we are to expect? நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? Then he scolded Ravana. ராவணனை கடுமையா திட்டுறார். He glorified Ram indirectly by telling him, Ram killed Kara, Ram killed Tadaka, Ram killed Maricha, he killed Vali. He glorified Ram like anything. Ravana didn't like this. இப்போ விபீஷணர் தொடர்ந்து மறைமுகமா ராமரை ரொம்ப புகழ்ந்து பேசுறார். ராவணனை திட்டிட்டே ராமர் கரணை கொண்டிருக்கார், தாரக்கை கொண்டிருக்கார், மரீச்சனை கொண்டிருக்கார், இது மாதிரி தொடர்ந்து பேசுறார். ராவணனுக்கு அதெல்லாம் கேட்க பிடிக்கல. Indrajit, Ravana, you are speaking, these are mere humans. But look, when you ask boon from Brahma after doing tapasya for many years, you did not ask boon to not to be defeated by humans. And therefore, Kartavirajuni, who was human, could defeat you. So problem is with the humans. இப்போ விபீஷணர் சொல்றார், இந்திரஜித், ராவணன், நீங்கெல்லாம் இவ்வளவு பேசுறீங்க, சாதாரண மனிதர்களால நான் தோற்கடிக்கப்படக்கூடாதுன்ற உனக்கு வரம் அது கிடைக்கல, மற்ற எல்லாத்துக்கும் கேட்டு. அதனால தான் கர்த்தவீர அர்ஜுன ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலும் உன்னை தோற்கடிக்க முடிஞ்சது. இப்போ ராம லக்ஷ்மண சாதாரண ஒரு மனிதர்கள் நீ சொல்லிட்டு இருக்க, அதுதான் பிரச்சனையே. So Ravana was hearing about his defeat. Nobody likes to hear this. No? ராவண எப்படி தோல்வி அடைஞ்சன்றதை கேட்க முடியல, அவனுக்கு விருப்பமே இல்லாத. Then Vibhishana told him, remember when you lifted up silver Kailash, அந்த வெள்ளி மலையான கைலாச மலை நீ தூக்குனீங்களே, உங்களுக்கு நினைவு இருக்கா? Nandi felt disturbed. நந்திக்கு அது தொந்தரவா இருந்தது. And curse you. உனக்கு சாபம் கொடுத்திருக்கு. One day a long tail monkey will come and defeat you, disturb your kingdom. ஒரு நாள் நீண்ட வாளோட ஒரு குரங்கு வரும், உன்னுடைய ராஜாங்கத்துல பெரிய தொந்தரவை ஏற்படுத்தும் சாபம் கொடுத்திருக்கு. So Ravana remember, there was a curse. ராவணன் அப்பதான் நினைச்சு பார்க்கறான், ஆமா அப்படி ஒரு சாபம் இருக்குல்ல. But he didn't say anything. ஆனா எதுவும் அவன் சொல்லல. இப்போ He was hearing Vibhishana. விபீஷணன் பேசுறதை கேட்டுட்டே இருக்கான். So Vibhishana said, remember curse of Vedavati. வேதவதியோட சாபம் உனக்கு நினைவு இருக்கா? Lakshmi was doing tapasya to marry Vishnu. விஷ்ணுவை திருமணம் செய்துக்கிறதுக்காக லட்சுமி தேவி தவம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. Ravana saw her doing tapasya in the mountains. மலை மேல ராவணன் வேதவதி தவம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். And wanted to take her away. அவளை தூக்கிட்டு போகணும்னு பாக்குறான். She cursed him, you rascal, you dare to disturb me my tapas to achieve Vishnu. You just by putting glance on me you contaminated me, So I'll give up this body, I'll be born as a cause of your destruction. And Vibhishana said, this is Sita, now she is in Lanka and all Lanka will burn again because of that curse of her. இப்போ அந்த வேதவதி உனக்கு கொடுத்த சாபம் நினைவு இருக்கணும். அவங்களோட நீ போய் தொந்தரவு பண்ண, விஷ்ணு அடையிறதுக்காக நான் தவம் பண்ணிட்டு இருக்கிறத நீ தொந்தரவுப்படுத்திட்ட இல்லையா, உனக்கு அடுத்த பிறவியில் நான் இப்போ இந்த உடலை விட்டுருவேன், அடுத்த பிறவியில் உன்னுடைய அழிவுக்கு நானே காரணமாக இருக்க போறேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே வேதவதி தான் இப்போ சீதா தேவியா வந்திருக்காங்க. Then he told him, remember curse of Brahma, if you touch any chaste lady you will explode in thousands of pieces. எந்த ஒரு கற்புள்ள பெண்ணை நீ தொட்டாலும் ஆயிரக்கணக்கான துண்டு துண்டா நீ வெடிச்சு செதறிடுவேன் பிரம்மா உனக்கு சபிச்சிருக்கார், அது உனக்கு நினைவு இருக்கா? But apart from Brahma, do you remember Ramba also cursed you at that time? பிரம்மா மட்டும் இல்லாம ரம்பாவும் அந்த சமயத்துல உனக்கு சாபம் கொடுத்திருக்காங்க. Because he violated her. ஏன்னா ரம்பாவையும் இவன் தொந்தரவுப்படுத்தினான். So then Vibhishana told, don't think Ram is human. அதுக்கப்புறம் விபீஷணர் சொல்ற, ராமர் ஒரு சாதாரண மனிதன் நீ நினைக்காத. He goes on speaking Rama's glory. மேலும் தொடர்ந்து ராமருடைய புகழை பேசிட்டே போறார். And he heard that Vishwamitra given special weapons to Ram which are invincible. விஸ்வாமித்திரர் ராமருக்கு
பார்வைக்கு தென்படாத ரொம்ப விசேஷமான ஆயுதங்களை கொடுத்திருக்கார் அப்படின்றதையும் அவருக்கு தெரியும். His bow was extraordinary. அவருடைய வில் அசாதாரணமானது. The arrows which Shiva shot at Tripura are now in Rama's quiver. It's with Rama. திரிபுராவில் சிவபெருமான் உபயோகிச்ச அதே அம்புகள் தான் இப்போ ராமர்கிட்ட இருக்கு. So Vibhishan advised him. So இந்த விதத்துல விபீஷணர் அறிவுறுத்துறார், why don't you release it? ஏன் நீ சீதையை விடுவிக்க கூடாது? Why don't you be good once in life? ஏன் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியமாவது செய்யக்கூடாது? Save your family. குடும்பத்தை காப்பாத்தலாமே. Save your kingdom. உன்னுடைய ராஜாங்கத்தை காப்பாத்தலாமே. Save all these your friends, demons. உங்களுடைய நண்பர்களான இந்த அசுரர்கள் எல்லாத்தையும் காப்பாத்தலாமே. As a brother I am speaking to. ஒரு சகோதரனா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். I like you so much affection. உனக்கு உன் மேல எனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு. Therefore I am speaking, don't misunderstand. அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன தப்பா புரிஞ்சுக்காத. Ravana thought, what's the use of kingdom, what's the use of army, what's the use of life without hand of Sita? ராவணன் என்ன யோசிக்கிறான், இந்த ராஜாங்கம் இருந்து இந்த வீரர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாம் இருந்த என்ன பிரயோஜனம் சீதை இல்லாம? Ravana thought, what all these curses on me, what is use of all curses of all these devatas? Look, they are all cleaning, sweeping, serving like menial servant in my palace. What is use of those curses? இப்ப இந்த தேவதாக்கள்லாம் சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த சாபம் எல்லாம் என்ன பண்ணிட முடியும்? அவங்களே இங்க வேலைக்காரங்களா வந்து எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. You rascal, you're just glorifying Ram in front of me. நீ ஒரு அயோக்கிய, நீ வந்து என் முன்னாடியே ராமனை புகழ்ந்து பேசிட்டு இருக்க. What is this Ram glory? He's hiding and killing Vali. What great hero he is. ஒளிஞ்சிருந்த இல்ல வாலியை கொண்ட அந்த ராமன், அது என்ன ஒரு புகழ்மிக்க விஷயமா? He broke Shiva's bow, he broke Shiva's bow. It was old bow. சிவனோட வில்ல உடைச்சிட்டான் பெருசா பேசுறான். அது ரொம்ப பழைய வில்லு, அதனால உடைஞ்சு போச்சு. Anybody can break. யார் வேணா உடைக்கலாம். Piercing 7 sala trees, hollow trees, they were all hollow trees. 7 சால் மரங்களை வந்து தொலைச்சி அம்பு விட்டான்னு சொல்லி அது எல்லாமே வெறும் பொந்தா இருந்தது அந்த மரம் எல்லாம். Then Vibhishan said, no, please, for your benefit, please have patience, hear what I want to say. மறுபடியும் விபீஷணர் சொல்றார், இல்ல உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. Then he told, once upon a time there were 2 demons, Hiranyaksha and Hiranyakashipu. ஒரு முறை ஹிரண்யாக்ஷா ஹிரண்யகசிப்புன்னு 2 அரக்கர்கள் இருந்தாங்க. Then he narrates all story of Prahlad Leela. அதுக்கப்புறம் அந்த பிரலாத லீலா மொத்தத்தையும் வர்ணிக்கிறார். Now this is interesting. This is not in Valmiki Ramayana. இது சுவாரஸ்யமானது. இது வந்து வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. So when Kamba Rishi narrated his writing in Tamil Ramayana in Srirangam temple in front of all Brahmanas, கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை முறையா ஸ்ரீரங்கத்தில் பிராமணர்கள் முன்னாடி அரங்கேற்றம் செய்யும் பொழுது, soon as he started narrating this, they all, wait, hold on, this is not in Valmiki Ramayana, don't add anything, don't extract anything. இந்த இடத்துல வந்து அவர் இந்த பிரலாத லீலையை சொல்ல தொடங்கும் போது உடனே எல்லா பிராமணர்களும் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது, நீங்க ஏன் இல்லாத ஒன்றை சேர்க்கிறீங்க, எதையும் சேர்க்கக்கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. It is there in Purana story, we worship Nashinga, we are devotees of Prahlad. You know that courtyard in front of Nashinga temple, Tayar temple, that big courtyard, they were all sitting there. Kamban was narrating first time there his Ramayana. உங்களுக்கு தெரியுமா, அங்க வந்து தயார் சன்னதி இருக்கு, இந்த பக்கம் இருந்து பார்த்த நரசிம்மர் சன்னதி, ரெண்டுத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே தான் கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணார். அங்கே ஒரு பெரிய இடம் இருக்கும், அங்கே தான் எல்லா பிராமணர்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. You told that we are devotees of Nashinga, these leelas are described. அவங்க சொல்றாங்க, இப்போ பிராமணர்கள்லாம் சொல்றாங்க, இது நரசிம்ம லீலை வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் வந்து நரசிம்மருடைய பக்தர்கள் தான், பிரகலாதரை வந்து வழிபடுறது தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. So they stopped Kamban narrating this portion. உடனே கம்பர் இந்த பகுதியை பாராயணம் பண்ணதுக்கு அவங்க அனுமதிக்கலை. It is not authorized. இது அதிகாரப்பூர்வமானது இல்லை. Then you come, no, it's authorized. கம்பர் சொல்றாரு, இல்லை இது அதிகாரப்பூர்வமானது தான். It's not authorized. இது அதிகாரப்பூர்வமானது இல்லை.
Then they all turned to Lord Nrsimha. There's deity there, small deity is there. இப்போ எல்லாரும் அங்கே அந்த நரசிம்மர் சன்னதி இருக்கு இல்லையா, அந்த சின்னதாக இருக்கும் அந்த நரசிம்மர் விக்கிரகம், அங்கே திரும்பி பார்க்குறாங்க. Say, my Lord, here is Kamba's Ramayana. If it's authorized, give us some sign. பகவானே, இது கம்பருடைய ராமாயணம், இது அதிகாரப்பூர்வமானது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகளை ஏதாவது காட்டுங்க. So they all look at the deity. எல்லாரும் அப்படியே பகவானை பார்க்குறாங்க. Nrsimha did like that, nodded with his head, authorized. நரசிம்மர் வந்து அப்படியே தலையை ஆட்டுற ராமா அப்படின்னு சொல்லி ஒற்றுக்கொள்றாரு. So since that time, Kamba Ramayana is accepted among Sri Vaishnavas. அப்போ இருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மத்தியில் கம்பராமாயணம் ஏற்றுக்கொள்ளப்படுது. Here it said that he nodded head. In Srirangam, Pujari told us that Hanuman raised his hand up. So still deity has a hand up. The small deity in Srirangam. So the Pujari told us that Nrsimha didn't nod his head, but he raised his hand. That is another version of the same story. இப்போ இங்கே வந்து நரசிம்மர் இப்படி தலையாட்டினதா சொல்லப்படுது. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் எங்களுக்கு ஒரு புஜாரி சொன்னார், அங்கே வந்து நரசிம்மர் கையை தூக்கி அதுக்கு அது அமைச்சதா சொல்லப்படுது. ஆனால் எதுன்னு எனக்கு தெரியல, அங்கே வேற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. So Vibhishan told the story of Prahlad Nrsimha to Ravana. இப்போ ராவணன்ட்ட விபீஷணர் வந்து பிரகலாதரை பற்றின கதையை சொல்றார். And then he told the same Nrsimha is Lord Ram. அதே நரசிம்மர் தான் இப்போ பகவான் ராமரா வந்திருக்கார். So Ravana stood up so angry. இப்போ அந்த ராவணன் ரொம்ப கடும் கோபத்தோட எழுந்திருக்கிறான். You rascal, you are like Prahlad. நீ அயோக்கியன், நீ பிரகலாதன மாதிரி. If Ram comes and kills me, you will be happy, you'll put garland on him. இப்போ ராம வந்து என்னை கொன்னா பிரகலாதம் எப்படி மாலை போட்டானா அது மாதிரி நீ ராவனுக்கு மாலை போடுவ. You rascal. நீ அயோக்கியன். What kind of demon you are? என்ன மாதிரியான அரக்க நீ? You completely corrupted. You are not following Asura Dharma. நீ அசுர தர்மத்தை பின்பற்ற மாட்டேன்ற. You worship Brahmanas, you follow Vedas. What's wrong with you? நீ பிராமணர்களை பின்பற்ற, வேதங்களை பின்பற்ற, என்னாச்சு உனக்கு? You don't eat garlic onion. What's wrong with you? பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டேங்கிற உனக்கு என்னாச்சு? So he said, okay, you are scared of all of them. You stay in your house. We will go and fight. You just go there and hide yourself. இப்ப அவங்களால நீ பயப்படுற இல்லையா, அப்ப நீ வீட்டிலே இரு, நாங்க போய் பாத்துக்கிறோம். Go away. இங்க இருந்து போ முதல்ல. I know why you glorify Ram. ராமனை ஏன் இவ்வளவு புகழ்ந்து பேசுறேன்றது எனக்கு தெரியும். If he kills me, you will get the kingdom. அவன் என்ன கொன்னுட்டா உனக்கு ராஜாங்கம் கிடைச்சிரும்னு தானே? Simply rascal. நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன். Get out of here. He threw him out. முதல்ல இங்க இருந்து வெளில போ. So Vibhishan said, my dear brother, I did my best for your well-being. I spoke. You don't want to hear. விபீஷணர் சொல்றார், எனதருமை சகோதரனே, உங்களுடைய நலனுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி பார்த்தேன். இப்ப நீங்க முடிவு பண்ணுங்கன்ட்டு. Ravana said, go out before I kill you. I didn't kill you just not to, otherwise I get bad name. I kill my brother just because you're my brother. Somehow or other, you're my brother. Just get out of here before I change my mind. நீ இங்கிருந்து வெளியில உடனே போயிடு, இல்லைன்னா நான் கொன்றுவேன். என்னுடைய சகோதரனை கொன்னுட்டேன்னு எனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. அதனாலதான் நான் இன்னும் உன்னை கொல்லாம இருக்கேன். கொல்றதுக்கு முன்னாடி ஓடி போயிடு. You rascal. You are the one who stopped us killing Hanuman. We wanted to kill him. You said, no, don't kill messenger. Now I know. You are spy of Ram. நீ அனுமான வந்து கொல்லாம விடாம தடுத்தது நீதான். நீ ஒரு அயோக்கியன். நீ வந்து ராமனுக்கு வந்து தூதவனா இருக்கிறது நீதான். அதனாலதான் நீ வந்து ஹனுமான கொல்ல விடல. ஒரு தூதவனை கொல்லக்கூடாதுன்னு எல்லாம் காரணம் காட்டி நீ கொல்றதை தடுத்து நிறுத்தின. So Vibhishan had to go at this moment. It was too much. So இந்த சமயத்துல விபீஷன் அங்கிருந்து போயாக வேண்டிய சூழ்நிலை. So another 4 followers with Vibhishan who are devotees like him, similar minded people, they all went across the ocean and went to meet Ram. உடனே விபீஷணரோட சேர்ந்து இன்னும் ஒரு 4 பேர் அவரை போலவே ஒரு பக்தரா அவரை போலவே மனம் கொண்டவர்கள் 4 பேர் சேர்ந்து அவங்க எல்லாரும் வெளியில வந்து அவங்க கரையை கடந்து வந்து ராமரை சந்திக்கிறதுக்கு வராங்க. They seen the 2 oceans.
அங்க ரெண்டு சமுத்திரத்தை பார்க்கறாங்க. One was the ocean, Samudra, no? Blue ocean, and one was the black one, army of monkeys, was another ocean, on the ocean. அது ஒன்று வந்து அங்க இருந்த சமுத்திரம் நீல நிறத்துல நீரோட இருக்கிறது. இன்னொரு சமுத்திரம் அவங்க பார்க்கறது கருப்பா இருக்கு. அது வந்து வானர படை. அந்த படை வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி பெருசா இருக்கு. Look what one monkey did, and look at how many of them are there. இப்போ அவங்க பார்க்கறாங்க, ஒரு குரங்கு வந்து அவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்கு, இப்போ இங்க இருக்கிற படை எல்லாம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. But monkey caught them. They thought these are spies of Ravana. ஆனா அந்த வானரங்கள் எல்லாம் என்ன நினைச்சது, இவங்களை பார்த்த உடனே ராவணனுக்கு ராவணன் பக்கத்து அவங்க இங்க வந்துட்டாங்க, அவங்க அவங்களுக்கு ஒற்றனா இருக்கிறவங்க தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. Kill them, cut them, eat them, pierce them. அவங்கள கொல்லுங்க, வெட்டுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு கத்துறாங்க. Demons, what is there to discuss? Finish him off. அவங்க அசுரர்கள், அவங்க என்ன நம்மகிட்ட வந்து பேச போறாங்க, அவங்கள முடிச்சிடுங்க. Who is this? Maybe Ravana. Kill him. யார் இது? ராவணனா இருக்கலாமா? கொன்றுடலாம். Where are your other heads? எங்க அவனுடைய மற்ற தலைகள்லாம்? Hanuman cut them off. ஹனுமான் வெட்டிட்டாரா எல்லாத்தையும்? They were angry. They wanted இந்த மாதிரி எல்லா வானரங்களும் ரொம்ப கடும் கோபமா பேசுறாங்க. And Vibhishan and 4 followers were standing like this. விபீஷணா மற்றும் அந்த 4 பேரும் வந்து அப்படியே கை கூப்பி நிக்கிறாங்க. So what to do now? என்ன பண்றது இப்போ? Then some of the generals of monkey came. இப்போ அந்த வானர படையினுடைய தளபதிகள் வராங்க. They were all arrested. எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கைது பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. I forgot the name who came. One of the chief monkeys came and asking, "Who are you? What do you want?" அந்த வானரங்கள்ல முதன்மையான ஒருத்தர் வந்து கேக்குறாரு, யார் நீங்க? I'm Vibhishan, brother of Ravana. நான் விபீஷணன், ராவனுடைய சகோதரன். I told him to return Sita, so he threw me out of Lanka basically. சீதையை திருப்பி கொடுக்க சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். அவன் என்ன லங்கையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டான். I came to surrender to Ram. ராமர்கிட்ட சரணடைய நான் வந்திருக்கேன். Okay, wait here. I'll speak to Ram. சரி, இங்கே இரு, நான் ராமர்கிட்ட பேசிட்டு வரேன். So the message was passed to Lord Ram. ராமர்கிட்ட செய்தி வந்து சேருது. So now the Hanuman is there. ஹனுமான் அங்க இருக்கார். Angada is there. Sugriva is there. அங்கதா சுக்ரீவன் இருக்காங்க. Lakshman is there. லக்ஷ்மணன் இருக்கார். Neela is there. நீலா இருக்காங்க. Jambavan is there. ஜம்பவான் இருக்கார். So Ram said, "So Vibhishan has come. What do we do?" ராமர் கேட்கிறார், விபீஷணன் வந்திருக்க, Seeking our என்ன பண்ணலாம்? shelter. Shall we accept him or not? இப்போ தஞ்சம் கேட்டு வந்திருக்கும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ளாம வேண்டாமா? So he asked one by one to tell his opinion. ஒருத்தரா அவங்களுடைய கருத்தை சொல்லி கேட்கிறார். So Nala spoke. நல்லா பேசுற. Look, we have to be very careful. You can't tell with demons. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அசுரர்கள்ட்ட எதையும் உறுதியா சொல்ல முடியாது. They are full of tricks. நிறைய அவங்க யுக்திகளை கையாள்வாங்க. Fellow came just to inspect our army. நம்மளுடைய ராணுவ பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கலாம் இல்லையா? Or say he really left Lanka. உண்மையிலேயே லங்கையை விட்டுட்டு வந்திருக்கான்னா? Why he left Lanka? ஏன் லங்கையை விட்டு வந்திருக்கணும்? He got scared of Hanuman. ஏன்னா ஹனுமான் எல்லாத்தையும் அங்க அழைச்சிட்டார். And now he saw all this army here. இப்போ இங்க ராணுவத்தை எல்லாத்தையும் பார்க்கறான். So he will join us. இப்போ நம்ம கூட சேர்ந்துடலாம். But in the middle of war, when we come to Lanka, he will turn against us. ஆனா அங்க வந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாதையில நமக்கு எதிராக திரும்பிட்டா? You can't trust him. அவனை நம்ப முடியாது இல்லையா? Already he left his own brother. ஏற்கனவே அவன் சொந்த சகோதரனே விட்டுட்டு வந்திருக்கான். He changed the side. அவன் பக்கம் மாறி வந்துட்டான். இப்போ why he will not leave us? He has no any affection for us. இப்போ நம்ம மேல எந்த பற்றும் அவனுக்கு கிடையாது. ஏன் நம்ம விட்டு மறுபடியும் மாறி போக மாட்டான்னு சொல்ல முடியும்? If he could leave his brother, he will leave us easily. Sorry? If he could leave his brother, he could leave us easily. இப்போ அவனுடைய சகோதரனை விட்டுட்டு வரான் அப்படின்னா நம்மளை விட்டு போறது ரொம்ப சுலபமாவே அது செய்ய முடியுமா? As the wind blows. எப்படி காத்தடிக்குதோ அப்படி போற மாதிரி போயிடலாம். He will say in the middle of battle, if Ravana is winning, he will join him. If we are winning, he will stay with us. Even then you can't trust him. இப்ப பாதி போர் நடக்கும்போது ராவணன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அந்த பக்கம் போயிடலாமே, நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருந்தா இங்கேயே இருந்துப்பான். அப்ப கூட அவனை நம்ப முடியாது இல்லையா? So another monkey spoke. இன்னொரு வானரம் பேசுது. Vibhishan, you see? We don't know. விபீஷனை பத்தி நம்ம சொல்ல முடியாது. But this is not good sign. ஆனா அது நல்ல அறிகுறியா தெரியல. And what we will get? 5 people.
என்ன நமக்கு கிடைக்கும்? 5 பேர் கிடைப்பாங்க. And all the time tension, whether they are with us, whether they are not. நமக்கு எப்பவும் ஒரே பதட்டமா தான் இருக்கும். அவங்க உண்மையிலேயே நம்ம பக்கம் தான் இருக்காங்களா இல்லையான்ற சந்தேகமே இருந்துட்டு இருக்கும். Look, we killed them and 5 demons less to kill in Lanka. No, it's a simple thing. இப்போ அவங்கள கொண்டுட்டோம்னா லங்கையில போய் சண்டை போறதுக்கு இன்னும் 5 அசுரர்கள் கம்மியா இருப்பாங்க, அவ்வளவுதானே. ரொம்ப சுலபமாச்சு அது. So everybody spoke against it. Nobody wanted to be. So எல்லாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்காத வகையில அதுக்கு எதிராக தான் பேசுறாங்க. You know, they suffer so much from these demons. ஏன்னா இந்த அசுரர்களால அவ்வளவு துன்பப்பட்டிருக்காங்க. How much tortured by Ravana? Whole universe was tortured. ராவண எவ்வளவு தொந்தரப்படுத்திருக்கான், பிரபஞ்சம் மொத்தமும் எல்லாமே தொந்தரவடைறாங்க. Then Hanuman spoke. அதுக்கப்புறம் ஹனுமான் பேசுறாரு. My dear Lord, I'll just say one thing. என்ன தர்ம பகவானே, ஒரு கருத்து சொல்றேன். Whoever comes to your lotus feet to take shelter, we cannot refuse him. உங்களுடைய திருவடிகளுக்கு சரணடையறதுக்குன்னு யார் வந்தாலும் அவங்களை நிராகரிக்க முடியாது. It's qualified or unqualified. Simply if he asks for shelter, you are not going to refuse, we are not going to refuse. அவங்க தகுதி வாய்ந்தவர்களோ தகுதி இல்லாதவர்களோ தஞ்சமடையறதுக்குன்னு வந்துட்டாங்கன்னா நீங்களும் நிராகரிக்க போறதில்லை, நாங்களும் நிராகரிக்க போறதில்லை. So that's all what I have to say, Hanuman. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். So Lord Ram say, you spoke well, Hanuman. ராமர் சொல்றார், ஹனுமான் நீ பேசினது சரி. So he said that yes, I will give him. Oh, he said one more thing. Hanuman said. ஹனுமான் இன்னொரு கருத்து சொல்றார். That you know, when I was there in Lanka, I went palace to palace, and only Vibhishan palace was free from meat and wine. நான் லங்கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அரண்மனையா நான் சீதையை தேடுறதுக்காக போனேன் இல்லையா, அப்போ விபீஷனுடைய அரண்மனையில் மட்டும்தான் மதுபானங்களோ மாமிசமோ இல்லாமல் இருந்தது. And then also he spoke in my favor to release me as a messenger. அது மட்டும் இல்லை, நான் ஒரு தூதுவன்றதுனால எனக்கு சாதகமா என்னை விடுவிக்கிறதுக்காக ராவணன்ட்ட பேசினது இவர்தான். And to tell you one more thing, his own sister or daughter Trijata, she is taking care of Sita. She is favorable to Sita. இன்னொரு விஷயம், திரிஜட்டா என்ற அவனுடைய சகோதரியோ அல்லது மகளோ சீதா தேவிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. So Ram said, I think he is a good person. Bring him in. I'll give him shelter. So உடனே ராமர் சொல்றார், அப்போ இது நல்லவராக தான் இருக்க முடியும், கூட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். So when the devotees informed Vibhishan that Ram has given him shelter, he couldn't believe. He started crying. பக்தர்கள் எல்லாம் விபீஷனுக்கு தகவல் சொல்றாங்க, ராமர் தஞ்சம் கொடுக்க ஒத்துக்கொண்டார் அப்படின்றத கேட்ட உடனே அவனால நம்பவே முடியல. விபீஷணன் அப்படியே அழறார். How Ram is kind and merciful. எந்த அளவுக்கு ராமர் ரொம்ப கனிவானவராகவும் கருணையுடையவராகவும் இருக்கார். Who am I? நான் யார்? Brother of Ravana, person who stolen Sita from Ram, and still he accepted me, given me shelter. Who is more glorious? ராவணனுடைய சகோதரன் நான். யார் சீதையை ராமர்கிட்ட இருந்து கடத்திட்டு போனா அவனுடைய சகோதரன் நான், இருந்தும் எனக்கு தஞ்சம் கொடுக்கிறார். So then monkey is pushing. Go, Ram is waiting. Don't delay now. இப்போ வானரங்கள் எல்லாம் நீங்க சீக்கிரம் போங்க, காத்திருக்காதீங்க, ராமர் வர சொல்லியிருக்கார். So he saw Ram dressed in the bark garments and dark complexion, matted hair, beautiful. இப்போ ராமர் மரப்பட்டை ஆடை அணிந்திருக்கார், ரொம்ப கருத்த உடலா இருக்கார். அதெல்லாம் பார்க்கிறார், தலை ஜடாமுடியோட அதெல்லாம் பார்க்கிறார். He offered dandavata pranam. அவர் விழுந்து தண்டவத் நமஸ்காரம் பண்றார். And Ram blessed him. ராமர் ஆசீர்வதிக்கிறார். He said, we'll give you Lanka to rule. You will be the king of Lanka. நாங்க லங்கையை ஆட்சி புரியறதுக்கு உங்களுக்கு கொடுக்க போறோம். How long? எவ்வளவு நாள்? Till 14 worlds exist, and till my name is present on the earth, you will be the king of Lanka. இந்த 14 அண்டங்கள் இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில என்னுடைய பெயர் நிலைக்கிற வரைக்கும் நீயே லங்கையனுடைய ராஜாவா இருப்ப. And still Vibhishan is ruling the Lanka. இப்போ விபீஷணன் தான் லங்கையை ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். Shri Vaishnava says that he comes daily from Lanka to Rangana to do puja. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்றது என்னன்னா, தினமும் லங்கையிலிருந்து
ரங்கநாதருடைய பூஜைக்காக அவர் தினசரி வந்து போயிட்டு இருக்கார். Ranganath is deity worshipped by King Dasharatha, worshipped by Ram in his house. தசரத மன்னர் வழிபட்டு ராமரை வழிபட்டு அந்த விக்கிரகம் தான் ரங்கநாதர் விக்கிரகம். It's a very special form of Vishnu who has 2 hands only. இது ரொம்ப விசேஷமான ஒரு ரூபம். விஷ்ணு ரூபமா இருந்தாலும் 2 கரங்களே உடைய ரூபம் அது. Lying on Ananta Shesha, correct? Ananta Shesha சாயனிச்சவன். Nobody noticed. Everyone expects his 4 hands. But it's 2 hands for Vasudeva Krishna. Vasudeva Krishna. So anyway, Vibhishan touched Lord Ram's feet. Vibhishana ராமருடைய திருவடிகளை தொடுறார். And said that, oh, you want to crown me? Please, you crown me. He took his padukas and put Rama's padukas on his head. This is my crown. எனக்கு முடி சூட்டணும்னு நீங்க விரும்புறீங்களா? இதுதான் எனக்கு நீங்க முடி சூட்ட விதம் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதுகாக்களை எடுத்து தலைமையில வச்சுக்கிறார். So Rama say, please introduce Vibhishan to all army. Everybody should know him. Nobody will shut him in the war. You know, they should know. உடனே ராமர் சொல்றார், விபீஷணனை வந்து நம்மளுடைய படையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. போர் நடக்கும்போது இவர் எதிரே நினைச்சு யாரும் இவரை கொண்டுடக்கூடாது. Then amazing procession. They took Vibhishan on their hands and he is carrying padukas of Ram and went through ocean of monkey army left and right like that. All night they were shouting, Jai Shri Ram, Jai Shri Ram, Jai Vibhishan who surrendered. It was an amazing celebration. அதுக்கப்புறம் எல்லா வானரங்களும் சேர்ந்து விபீஷணர் அப்படியே தூக்கி பிடிச்சுக்கிறாங்க. இவர் தலைமையில ராமருடைய பாதுகையை வச்சுட்டு அப்படியே போறார். அங்க இருக்கக்கூடிய படைகள் மொத்தத்துக்கும் அப்படியே இடது பக்கமும் வலது பக்கமும் அங்கே இங்கே தூக்கிட்டு போயிட்டு ஜாய் ஸ்ரீராம் ஜாய் விபீஷன் சொல்லி அவங்க கத்திட்டே போறாங்க. Then they had a meeting and Ram asked Vibhishan, tell us now about boundary walls of Lanka, tell us about army, tell us about different soldiers, tell us how to attack, how to destroy. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கூட்டம் போட்டு அவங்க விவாதிக்கிறாங்க. இப்போ விபீஷன்கிட்ட ராமர் கேட்கிறார், இப்போ லங்கையினுடைய மதில் சுவர் எவ்வளவு பெருசு இருக்கு, எப்படி நுழையிறது, எப்படி சண்டை போறது, யாரெல்லாம் இருக்காங்க, படை எவ்வளவு பெருசு, அந்த விவரங்கள் எல்லாத்தையும் கேட்கிறார். So now Vibhishan described all the boundary walls, they are so high, and he explained now the Lanka is rebuilt and they put it more stronger because they expected you will come. இப்போ விபீஷணர் விளக்குறார் லங்கையினுடைய மதில் சுவர் எவ்வளவு பெருசு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இப்போ லங்கை வந்து மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னும் நல்ல பலமான முறையில் அது வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம வருவோன்றது அவங்களுக்கு தெரியும். Then he describes a huge army of Lanka. லங்கையில் இருக்கக்கூடிய பெரிய அந்த ராணுவ படையை வர்ணிக்கிறார். And then he describes the strength of Ravana also. ராவணனுடைய பலத்தையும் அதுக்கப்புறம் விளக்குறார். He says so many boons he got. அவனுக்கு எவ்வளவு வரம் கிடைச்சிருக்குன்றத சொல்றார். He did so much tapasya. எவ்வளவு தவம் பண்ணிருக்கான். Brahma gave him blessing. பிரம்மா ஆசீர்வதிச்சிருக்கார். And so many demigods gave him blessing that all parts of his body becomes hardened and difficult to defeat. எவ்வளவோ எல்லா கிட்டத்தட்ட எல்லா தேவர்களும் வந்து அவனுக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க. அவனுடைய உடல் முழுக்க அப்படியே ரொம்ப கனமானதாயிடுச்சு. He said he didn't kill devatas just to insult them, just to keep them in prison as a maid servants. He didn't kill them. He just imprisoned to insult them more. He liked to see them burning, tortured by him, like ராவணன் வந்து எல்லா தேவதாக்களையும் கொல்லாம வெறுமனே அவங்களை அவமானப்படுத்தி அவங்கள அப்படியே வெக்கத்தால அவங்க வெந்து போகணுன்றதுக்காகவே அவங்க அப்படி வச்சிருக்கான். His strength is immeasurable. அவனுடைய பலம் அளவிட முடியாதது. He is Yamaraj for Yamaraj. யமராஜனுக்கு யமராஜனா இருக்கும். Yamaraj here, his name, he is shivering. யமராஜ ராவண பேரை கேட்டாவே நடுங்குறார். This is the strength of. இதுதான் அவனுடைய பலம். And then Vibhishan narrates to Ram how Hanuman fought and how he burned the Lanka. First time Ram is hearing because Hanuman never spoke about it. அதன் பிறகு விபீஷணர் இப்போ ராமன் இடத்துல வர்ணிக்கிறார் எப்படி ஹனுமான் லங்கைக்கு வந்தபோது ராவனுக்கு எதிராக சண்டை போட்டார் அப்படின்றத. அது வரைக்கும் ஹனுமான் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. He said that he did so much damage and Lanka was so much burning that Ravana has to fly in the sky for 7 days till fire came down that he can enter down to the city. எப்படி வர்ணிக்கிறார்னா அந்த லங்கை நகரம் வந்து எந்த அளவுக்கு
அழிவு ஏற்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு அதை கொழுந்து விட்டு எரிஞ்சது அப்படின்னா, ராவணன் வந்து 7 நாள் மேலேயே அப்படியே பறந்துட்டு இருக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா இங்க கீழே இருக்க முடியல. அது 7 நாள் கழிச்சு அது அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனால கீழே வர முடிஞ்சது. How Hanuman was humble and Hanuman was looking down on the floor just. ஹனுமான் அப்படியே ரொம்ப பணிவா அப்படியே தரையை பார்த்துட்டு இருக்காரு. And as Vibhishan was speaking, Hanuman was looking at Hanuman and looking at Vibhishan, looking at Hanuman, more amazed how much Shakti, because he killed half of the army of Lanka. He killed half of the army. He killed. இப்போ விபீஷணர் ஹனுமானை பற்றி ராமர் இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ராமர் அப்படியே ஹனுமான் பார்க்கிறார். அவர் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஏன்னா ஹனுமான் நாங்கள் கொண்டுட்டு வந்த அந்த படையோட அளவு லங்கையினுடைய பாதி இராணுவத்தை அழிச்சிட்டு வந்திருக்காரு. Hanuman didn't say one word to anybody about it. ஹனுமான் அதை பற்றி யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. And love of Ram for Hanuman just increases millions of times, manifested fully. ராமர் மீதான பிரேமை ஹனுமானுக்கு பல மடங்கு பெருசானுச்சு. So Ram said, Hanuman, you are amazing. ராமர் சொல்றார், ஹனுமான் நீ ரொம்ப ஆச்சரியமானவரா இருக்க. You killed the son of Ravana. ராவனுடைய மகனை கொண்டுட்டு வந்திருக்க. Jambumali and this one and that one. ஜம்புமாலியை கொண்டிருக்க, இவனை கொண்டிருக்க, அவனை கொண்டிருக்க. And you burn city totally. மொத்தமா லங்கை மொத்தத்தையும் எரிச்சிட்டு வந்திருக்க. Why did you stop on half? ஏன் பாதியிலேயே நிறுத்திட்டு வந்த? So Hanuman didn't say, well, just keeping quiet. ஹனுமான் அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லல, அப்படியே அமைதியா இருக்கார். Is it just to not diminish my glory? The fame of my bow will be questioned then. Is it because of that? என்னுடைய tears in Rama's eyes. என்னுடைய புகழ் கெட்ட போய்டும், என்னுடைய வாளோட புகழ் கெட்ட போய்டும்ன்றதனால விட்டுட்டு வந்தியா? So he was so pleased with Hanuman that ஹனுமானுடைய அந்த செயலை எல்லாம் கேட்டு ரொம்ப ஆனந்தப்படுறார். So Ram looked and said, victory assured. அப்போ ராம் சொல்றார், அப்போ வெற்றின்றது உறுதியானது. So this is devotee. He kept quiet of his deeds. அதுதான் பக்தன். அவனுடைய செயல்களை வந்து அப்படியே எதையும் வெளியில சொல்லிக்காம அப்படியே அமைதியா வச்சிருக்கான். Then how will Lord know? எப்படி பகவானுக்கு தெரியும்? Another devotee told him. இன்னொரு பக்தர் சொல்லுவார் அது. That's better than Maharaj, we are your humble servant, by your servant. I did this, I did it, I did it, I see. அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு தண்டூரா போட்டு நம்மளை புகழ்ந்து பேசுறது இல்லை. மகாராஜ், நான் ரொம்ப உங்களுடைய பணிவான சேவகன், உங்களுடைய கருணையாக தான் நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் செஞ்சேன். You can get job in bank. I see. Only we can see is I. You know? ICICI Bank. I don't have to translate this one. This is not by combination. So, okay. Then, Rama thought, how do we cross the ocean? இப்போ ராமர் யோசிக்கிறார், இப்போ சமுத்திரத்தை எப்படி கடக்கிறது? So, he said, let me call Varuna. வருணனை கூப்பிடலாம். So he sat on straw grass. அவர் அந்த புல் பாயில உட்கார்றார். He thought, I'll chant Varuna mantra, call him and ask him passage. And he should Varuna split mantra the ocean, சொல்லி, allow us to go. வருண மந்திரத்தை சொல்லி வருணனை கூப்பிடுறேன், நமக்கு வழிவிட சொல்லி கேட்கலாம், வழி விட்டாருன்னா நம்ம போயிடலாம். So 7 days, you know what is 7 days? Sita has 1 month, she says she will live. 7 days, Varuna doesn't respond. 7 days, Ram is chanting the mantra, Varuna doesn't come. இப்போ சீதாதேவி 1 மாசம் தான் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. வருணனை வேண்டி ராமர் அமர்ந்து 7 நாளா மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கார். வருணன் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை, தோன்றவே இல்லை. So Ram got angry after 7 days. 7 நாளுக்கு அப்புறம் ராமர் கோபம் அடைகிறார். Got so angry. எவ்வளோ கோபப்படுறாருன்னா, the fire and smoke was coming from his mouth. அவருடைய வாயிலிருந்து அப்படியே நெருப்பு புகையா வருது. He asked Lakshman, give me my bow now and arrows. லக்ஷ்மணன் இடத்துல வில் அம்ப கொடுக்க சொல்லி கேட்கிறார். Lakshman this time didn't say one word. வரைக்கும் லக்ஷ்மணன் கூட எதுவுமே சொல்லல, ஒரு வார்த்தை கூட. He said, you foolish ocean. முட்டாள்தனமான ஒரு சமுத்திரம். I could dry you up. உன்னை நான் வடிச்சு எடுக்க முடியும்.
But this is sinful for kings to do. ஆனா ஒரு மன்னரா இருந்து அதை செய்யறது பாவமானது. So politely I wanted to tell you, just give us a passage. நான் நாகரிகமா கேட்கிறேன், எனக்கு வழி விடுன்னு சொல்லி. That monkey army can cross. இந்த ராணுவ படை கடந்து போறதுக்காக. But you rascal, you don't respond. ஆனா நீ பதிலே சொல்லாம இருக்க. Why should you respond if beggar comes on the door? இப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசல்ல நிக்கிறான்னா நாம பதில் சொல்லணுமா? Because you think I'm some weak person, some beggar. இப்போ நான் ஒரு ஏதோ ரொம்ப பலவீனமான ஒரு பிச்சைக்காரன் நீ நினைக்கிறியா? Oh, who is Ram? He lost his kingdom, he lost his wife. ராமர் யாரு? அவருடைய ராஜாங்கத்தை இழந்து மனைவியை இழந்து நிக்கிறவன் நினைக்கிறியா? You misunderstood everything. நீ எல்லாத்தையும் தப்பா இல்ல புரிஞ்சிட்டு இருக்க. I will not dry up ocean. I will dry up all 7 oceans. இப்போ நான் இந்த சமுத்திரம் இல்ல 7 சமுத்திரத்தை நான் வடிச்சு எடுக்க போறேன். So angry. அவ்வளவு கோபப்படுறார். As he strung the bow, already mountains start crushing from the sound. இப்போ வில்ல எடுத்து நான் ஏத்தி அம்பை இழுக்கும் போது எல்லா மலைகளும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. Surya diminished his potency. சூரியன் சக்தி இழந்து பிரகாசம் இழந்து போயிடுச்சு. He took long arrows and started shooting in the ocean. நீண்ட ஒரு அம்பை எடுத்து அந்த சமுத்திரத்துல விட ஆரம்பிக்கிறார். One arrow, another arrow, third arrow, 100,000 arrows. 1,00,000 அம்புகளை விடுறார். Ocean started boiling. சமுத்திரம் அப்படியே கொதிக்குது. Fishes were dead. அங்க மீன்கள்லாம் இறந்து போச்சு. Timingilas, whales, sharks, everybody was boiled in. அங்க இருந்த திமிங்கல, சுறா மீன் எல்லாமே இறந்து போச்சு. Of course, every soul went home back to Godhead. எல்லா ஆத்மாக்களுமே கண்டிப்பா பரமபதம் அடைஞ்சது. Steam was coming from ocean, started evaporating. அந்த சமுத்திரம் அப்படியே கொதிச்சு ஆவியாகி போயிட்டு இருக்கு. Fire started on top of the ocean and looked like this is not water, this is oil burning. It was like this. இப்போ அந்த சமுத்திரத்துக்கு மேல நெருப்பு அப்படியே கொதிச்சு அனலா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஏதோ எண்ணெய் கிணறு எரியற மாதிரி இருக்கு. Ocean was just diminishing. Fire was bigger and bigger. சமுத்திரத்தினுடைய அளவு அப்படியே குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கு, நெருப்பு அதிகமாயிட்டே இருக்கு. Raman went on shooting arrows. ராமர் தொடர்ந்து அம்பு விட்டுட்டே இருக்கார். It reached other side to Lanka. Lanka's outside wall start melting of heat. அந்த பக்கம் லங்கை இருக்கிற வரைக்கும் போயிடுச்சு. அது லங்கையோட மதில் சுவர்கள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. Demons thought, that monkey has returned, burning again Lanka. அசுரர்கள் என்ன நினைச்சாங்கன்னா அந்த வானரங்கள்லாம் திரும்பி வந்துடுச்சு, லங்கை எரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. He say he's shooting arrows and burning and boiling, drying up the ocean. Steam is coming up. And he say, just like in a cooking pot, when you cook vegetables, when vegetables are cooked, all water is evaporated. This is what happened. Only fishes were seen, no more water seen in ocean. இப்போ நம்ம சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க வச்சோன்னா அது கொதிக்க கொதிக்க என்ன ஆகும், அந்த தண்ணி அப்படியே ஆவியாகி போயிடும், தண்ணி எதுவுமே இருக்காது நேரம் ஆக ஆக. அதே மாதிரி அந்த இறந்து போன அந்த மீன்கள் மட்டும்தான் அங்கே இருக்கு, தண்ணியே இல்லை, அந்த கடல் அப்படியே வத்தி போச்சு. And Ram say, still this rascal Varuna is not coming. Then he took Brahmastra. இன்னமும் அந்த வருணன் வரலையே அப்படின்னு சொல்லி ராமர் என்ன பண்றார், பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். Now all the waters of universe got scared. இப்போ பிரபஞ்சத்துல இருந்த எல்லா நீர் தேக்கங்களும் தொந்தரவு அடையுது. Ganga, which was wrapped in the locks of Shiva, she started trembling. He will evaporate me also. Maybe I'm some kind of relative of ocean. I also come to ocean. She was so scared. She's going to கங்கா தேவியும் வந்து சிவனுடைய தலையில இருந்தாலுமே கூட அவங்களும் பயப்படுறாங்க. ஏன்னா நானும் வந்து சமுத்திரத்துல தான் போய் கலக்கிறேன், அதனால எனக்கும் அது மாதிரி பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றதுங்க. Ram went on. As he was pulling his bow to shoot Brahmastra, that water in Kamandala of Brahma was boiling of heat, of fear. பிரம்மாஸ்திரத்தை அவர் விடுறதுக்கு தயாரா இருக்கிற சமயத்துல பிரம்மாவோட கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீர் கூட கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. Then suddenly Varuna appeared. திடீர்னு வருணன் முன்னாடி வந்து, Now Ram is standing with arrow like this. ராமர் இப்போ அம்போட தயாரா நிக்கிறார். Varuna came out of that steam. There was no more ocean, just steam there. He couldn't see of steam and he was burned like deep fried pakora in the ghee. Like that he came out. இப்போ வருணன் வந்து அங்க சமுத்திரத்துல இதுக்கு மேல தண்ணி கிடையாது, வெறும் அந்த ஆவி தான் அப்படியே போயிட்டு இருக்கு. அதுல இருந்து அப்படியே வெளியில வர்றாரு. அவர் வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா நெய்யில பொரிச்செடுத்த பக்கோடா மாதிரி வர்றாரு. So Varuna immediately touched his feet and offered prayers. உடனே வருணன் வந்து அவருடைய திருவடியை தொட்டு
பிரார்த்தனை செலுத்துறார். But Ram is standing with arrow like this. ராமர் இன்னும் வில்ல அம்பை வச்சு அப்படியே ஏற்றி நிற்கிறார். My Lord, I'm not fighting with you. Whatever strength I have is coming from you. There's no way to disobey you. பகவானே, நான் உங்களை எதிர்த்து சண்டை போடலை. எனக்கு என்னெல்லாம் பலம் இருக்கோ அது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து பெறப்பட்டது தான். உங்க கூட சண்டை போறதுன்றது சாத்தியமில்லாதது. Ram says, 7 days I'm calling you. Why you are not responding? 7 நாளா நான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், நீ ஏன் பதில் சொல்லாம இருந்த? There was a war amongst the fishes on the other side. I was busy to stop the war. I didn't know about Sita. Now I only heard. I didn't know you are coming here. I will never neglect you like this. அந்த பக்கம் மீன்கள் கடையில் ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு. அதை நிறுத்துறதுல நான் ரொம்ப மும்முரமா இருந்துட்டேன். எனக்கு தெரியாது சீதையை பற்றின எந்த செய்தியும் எனக்கு தெரியாது. So soon as he apologized, Ram completely stopped his anger and appeared like he was never in life angry. இப்போ மன்னிப்பு கேட்ட உடனே ராமர் அப்படியே அமைதியாயிடுறார். அவர் வாழ்க்கையில இதுவரைக்கும் கோபமே பட்டதில்லை அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். இப்போ But he said, but where do I shoot this arrow now? ஆனா இப்போ நான் இந்த அம்பை விட தயாரா வச்சிருக்கேன். ஆனா இதை விட்டாகணும். இப்போ எங்க விடுறது? Varuna said, there is one island full of Danavas who are disturbing rishis, who are disturbing devatas, who are disturbing me like anything. Please you shoot there the arrow and kill them. அங்க ஒரு தீவு இருக்கு. அங்க எல்லா தானவர்களும் இருந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாத்தையும் தேவதாக்கள் எல்லாத்தையும் தொந்தரவுப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க விட்டு அவங்க எல்லாத்தையும் கொன்னுடுங்கன்றார். So Rama did that. ராமர் அதை செய்கிறார். Ocean filled back. சமுத்திரம் மறுபடியும் நீரால் நிரப்பப்படுது. And he promised, look, if Varuna say, how you can cross me? இப்போ வருண கேட்கிறார், எப்படி நீங்க என்ன கடந்து போவீங்க? If I become solidified, many animals will die. இப்போ நான் அப்படியே அப்படியே கட்டி ஆயிட்டேன்னா இருக்கக்கூடிய அந்த நீர்வாழிகள் எல்லாம் இறந்து போயிடும். So you simply whatever you put on me, I will hold it. நீங்க எதை என் மேல போட்டாலும் அதை நான் தாங்கிக்கிறேன். அத மேல முழுகாம அதை நான் மேல அப்படியே I will hold. நீங்க பாறையை போட்டாலும் சரி, கல்லை போட்டாலும் எதை போட்டாலும் அதை நான் மிதக்க வைக்கிறேன். And you cross. நீங்க கடந்து போயிடுங்க. So Ram was pleased. Okay, we'll do like that. ராமர் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறார். So they ordered the army. அதுக்கப்புறம் படை மொத்தமும் கூப்பிடுறார். Bring as many peaks or mountains as much as you can. கட்டளையிடுறார், உங்களால எவ்வளவு பெரிய மலைகளை பாறைகளை தூக்கிட்டு வர முடியுமோ அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வாங்க. And Nala was the architect. Who? Nala. அந்த பாலம் கட்டுறதுக்கான வல்லுநராக இருக்கார். So monkeys, they flattened all the peaks, all the mountains become flat. They took all the stones and threw it in the water. அந்த வானரங்கள் இருந்த எல்லா மலைகளையும் அப்படியே தரமட்டமாக்கிறாங்க. இருக்கிற எல்லா பாறைகள் கல் எல்லாத்தையும் கொண்டு வராங்க, கொண்டு கடல்ல தூக்கி போடுறாங்க. And Allah put them in order and made a bridge. நல்லா அதை அப்படியே ஒழுங்கா அதை வச்சு அதை ஒரு பாலமா அமைக்கிறார். And bridge was so long and so wide. பாலம் ரொம்ப பெருசு, ரொம்ப அகலமான பாலம் அது. And they reached the shore of the Lanka. லங்கை கரைக்கு போற வரைக்கும் அந்த பாலம் கட்டப்படுது. And Kamba described, if you see from the sky, you will see like a hair of the lady like this. Bridge was bent, like a elegant tied up hair of the lady. Even when platter is done, the. இப்போ கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அது மேல ஆகாயத்திலிருந்து பார்த்தா அந்த பாலம் எப்படி காட்சி அளிக்குதுன்னா, பெண்களோட அந்த ஜடை போட்டிருந்தா அது வளைஞ்சு இருக்கும் பொழுது அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அந்த பின்னல் மாதிரி ரொம்ப அழகா நேர்த்தியா அது செய்யப்பட்டிருக்கின்றார். Or like a beautiful Sita extended her hand, because hands of lady will be a little bit bent, அல்லது அழகான அந்த சீதையோட கை எப்படி நீட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் பெண்களோட கை எப்போ வளைஞ்சு இருக்கும், அதனால. So then the monkey army started crossing. வானரப்படை கடலை சமுத்திரத்தை கடக்க தொடங்குறாங்க. Vibhishan went on the front.
விபீஷணர் முன்னாடி போறார். Then all monkeys went on the bridge. மொத்த வானரங்களும் அந்த பாலத்துல ஏறி கடக்குறாங்க. And Lakshman were in the middle. லக்ஷ்மணன் மதில்ல போறார். Hanuman at the end. ஹனுமான் கடைசியில போறார். But it was not enough space for all army to. ஆனா மொத்த ராணுவம் போறதுக்கு போதுமான இடம் இல்ல. So some monkey were jumping over another, ஒரு சில குரங்குகள் வந்து அப்படியே தாவி தாவி போயிட்டு இருக்கு. Some others just couldn't wait, they just jump in ocean and swam across. ஒரு சில வானரங்கள் வந்து இதுல கூட்டமா இருக்கு முடியலன்ட்டு தண்ணியில குதிச்சு அப்படியே நீந்தே போகுது. Some got stuck, traffic jam. சில வானரங்கள் நெரிசல்ல அப்படியே மாட்டிக்குது. Such a crowd of monkeys. அவ்வளவு கூட்டம் இருக்கு. They came on the shore and they camped there. Nala immediately built some place where they can erect some tents. பாலத்தை கடந்து இப்ப இந்த பக்கம் கரைக்கு வந்தாச்சு. அங்க வந்த உடனே நாளா வந்து அவங்க எல்லாரும் தங்கறதுக்காக ஒரு தற்காலிகமான டென்ட் அமைக்கிறார். And they stayed overnight there. ராத்திரி அங்க தங்குறாங்க. But Vibhishan night time he saw a few monkeys and he understood, oh, these are demons, these are spies, these are not monkeys. Ravana sent them. They look like a monkey, but they were inspecting around. இப்போ விபீஷண ராத்திரி நேரத்தில் பார்க்குறார், ஒரு சில குரங்குகள் வந்து வினோதமாக இருக்கிறத, இதெல்லாம் குரங்குகளாக தெரியல, ராவணன் வந்து இங்கே நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். That was interesting. They arrested them. உடனே அந்த குரங்குகளை வந்து கைது பண்ணிடுறாங்க. Brought them in front of Ram. ராமர் முன்னாடி கொண்டு வராங்க. So Vibhishan said, Ram, these are not monkeys, these are demons. விபீஷண சொல்றார், ராம் இது வந்து நம்ம வானரங்களில் demons, அசுரர்கள் இவங்க. Spies of Ravana. ராவணனுடைய ஒற்றர்கள் இவங்க. And they say, Ram, we are your bhaktas. This is demon. He is lying. He simply wants to get rid of us. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ராம இல்ல நாங்க உங்களுடைய பக்தர்கள், இவன் தான் அசுரன், இவன் தான் போய் பேசுறான். No, Vibhishan, no, I know their name. This is Shuka and this is some other name I forgot. விபீஷணனுக்கு வந்து அவங்க யாருன்றது தெரியும். உடனே சொல்ல, எனக்கு அவங்க பேரே என்னன்றது தெரியும், அவங்க யாருன்றது தெரியும், பேரெல்லாம் சொல்றார். I didn't write the names. Huh? Whatever. Huh? Something like that. So anyway, and they said, no, Ram, please give us shelter. He is the demon. Slowly, he wants to disunite us. And they spoke so many things. அவங்க சொன்னாங்க, இல்லை ராம், நாங்கள் வந்து உங்களுடைய பக்தர்கள், எங்களுக்கு தஞ்சம் கொடுங்க, இவன் வந்து எங்களை பிரிக்க பார்க்குறான். Then Vibhishan said, okay, he chanted the mantra. And their real Asuri form appeared. They could not hide illusion. Understand that with fangs down and huge bodies. அதுக்கப்புறம் விபீஷணன் என்ன பண்றாரு, மந்திரத்தை சொல்றார். அதை கேட்ட உடனே இவங்களால அந்த குரங்கு ரூபத்தில் இருக்க முடியல, அவங்களுடைய அசுரனுடைய சுய ரூபத்தை காட்டுறாங்க. So Ram, look at them now. இப்ப ராமர் பாக்குறாரு அவங்கள. Low class asuras. ரொம்ப கீழ்த்தரமான அரக்கர்களா இருப்பீங்களா இருக்கு. We have also so many people who pretend to be devotees, and நம்மளே அது மாதிரி நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் வந்து பக்தர்களா நடிச்சிட்டு இருக்காங்க. Jagi Vasudev, if you chant mantra, he also like this. ஜாக்கி வாசுதேவ் கூட நீங்க மந்திரம் சொன்னீங்கன்னா நீங்க சுய ரூபத்தை பார்க்கலாம். Nityananda already show his fangs. நித்யானந்தா ஏற்கனவே சுய ரூபத்தை காட்டிட்டான். Yeah, Ananda Amritamai also demonized Asuri. அமிர்தானந்தமாய் கூட வந்து அது மாதிரி அரக்கிதான். And Sai Baba already pounded into paste. Sai Baba ஏற்கனவே சட்னி ஆக்கியாச்சு. Chutney. So Ram say, what do you want to know? Why did you come here? ராமர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? Ravana asks us to see the strength of your army and who are your leaders. உங்களுடைய படைபலத்தை தெரிஞ்சிட்டு வர சொல்லியிருக்கார் ராவணன். And Ravana say, look, you've seen the army, these are the generals, tell him we are going to come, and unless he releases Sita, we are going to smash down Lanka, him, finish off everybody. Everyone will be killed by my arrow. Tell him that. இப்போ ராமர் சொல்றார், இதுதான் எங்களுடைய படை, பார்த்துக்கோ, இவங்க தான் எங்களுடைய தளபதிகள், இதுதான் எங்களுடைய படைபலம். இப்போ ராவன்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க,
சீதையை திருப்பி கொடுக்கலன்னா லங்கையும் சரி ராவணனும் சரி அங்கே இருக்கிற எல்லாரையும் சரி சுத்தமாக நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்றார். Now you see, when messenger come, you send him back. But when spy you catch, you kill him. Nobody release the spies. இப்போ தூதுவனா வந்தால் அவங்கள யாரும் கொல்ல மாட்டாங்க, அவங்கள திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆனால் அதே ஒற்றனா வந்தாங்கன்னா அவங்கள கொன்னுடுவாங்க. Moreover, when you catch the spy, you don't just kill him, you torture him because you are extremely angry at this. He pretended he's part of your team and he's a cheater, Then really they torture him. In every war, if spy is caught, he knows they'll tear his skin alive, Then அது மட்டும் இல்லை, இப்போ ஒற்றனை நீங்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் அவனை கொல்றதோட மட்டும் இல்லை, அவனை ரொம்பவும் துன்புறுத்துவாங்க. ஏன்னா தனக்குள்ள ஒருத்தனாவே நடித்து நம்மளே ஏமாத்த பார்த்துருக்கான் அப்படின் போது இன்னும் அதிகம் கோபம் வரும். அதனால் அவனை எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ அவ்வளோ துன்புறுத்தி தான் கொல்லுவாங்க. But Ram says, you are free now to go. ஆனால் ராமர் என்ன சொல்றார், உங்களை நாங்கள் விட்டுறோம், நீங்கள் கிளம்புங்க. So they thought, somehow or other we got saved. They went to Ravana. அவங்க நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம காப்பாற்றப்பட்டோம் அப்படின்ட்டு அவங்க ராவணனை பார்க்கறதுக்கு போகிறாங்க. So they reported. ராவன்கிட்ட போய் எல்லாம் சொல்கிறாங்க. Ravana asked, how many monkeys? What is the strength of the army? ராவண கேட்கிறான், எவ்வளோ வானரங்கள் இருக்கு, ராமனுடைய படைபலம் என்ன? And they say, how many? What is the question? There's no answer to that question. எத்தனை குரங்குகளா, அதுக்கு எங்க போய் பதில் சொல்றது, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்றாங்க. What is their power? அவங்களுடைய பலம் என்ன? Oh, they are very powerful. They can tear up the Sumeru mountain and crush it down. They can uplift the earth with their own hands, each of them. அவங்க பலம் என்னன்னு கேட்குறான் ராவண. அவங்க சொல்கிறாங்க, சுமேரு மலையை அப்படியே பிடிங்கி எரிஞ்சிருவாங்க, ஒருத்தரும் பூமியை மொத்தத்தையும் தூக்கிட முடியும், அவ்வளோ பலம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்றான். ராவணனுக்கு அதெல்லாம் கேட்க விருப்பம் பிடிக்கல. Then other soldiers will say, there is all monkey just making noise there. Even if a herd of deers or animals from forest attack one lion, what is this innumerable deers? What they will do to lion? Nothing. This is all these monkeys, what they will do attacking us? Nonsense. They were arguing like that. மற்ற வீரர்கள்லாம் சொல்றாங்க, அது என்ன வெறும் குரங்குகள் தான் இங்கே சத்தம் போட்டுட்டு இருக்கு. ஒரு காட்டில் ஒரு மான் கூட்டம் ஒரு சிங்கத்தை தாக்குது அப்படின்னா அந்த மான் கூட்டம் என்ன பண்ணிட முடியும் சிங்கத்தை? அந்த மாதிரி தான் இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்குறான். Then Malyavan spoke. Malyavan is a father of Mandodari. அடுத்தது மண்டோதரனுடைய தந்தையான மால்யவன் பேசுறாரு. He said, don't underestimate power of Ram. இல்ல ராமருடைய சக்தியை குறைச்சி எடப்படக்கூடாது. Look at this, in no time they crossed the ocean. அவங்க சமுத்திரத்தை கடந்து வந்ததே எவ்வளவு வேகமா வந்திருக்காங்க பாரு. We were thinking going that side to attack him because they cannot cross. Look, they are in front of Lanka now. நம்ம அவங்க சமுத்திரத்தை கடந்து வர முடியாது, நம்ம அங்க போய் தாக்கலாம்னு இங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம கண் முன்னாடி நிக்கிறாங்க. Still the burning smell is felt of Lanka from one monkey. இன்னமும் அந்த ஒரு குரங்கு எரிச்சதே லங்கையில இந்த தீய நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு. So don't underestimate Rama's powers. அதனால ராமருடைய சக்தியை குறைச்சி எடப்படாது. Be intelligent. புத்திசாலியாரு. For benefit of all family. குடும்பம் மொத்தத்துக்கும் பலனளி. I don't want to see my daughter crying. என்னுடைய மகள் அலறத பார்க்க நான் விரும்பல. Ravana got angry. ராவணனுக்கு கோபம் வருது. You should release the Sita. Stop the war. நீ சீதையை விடுவிக்கணும், போர் நடக்கிறத நிறுத்தணும். Ravana got angry like that. ராவணனுக்கு இன்னும் கோபம் வருது. Just an old man getting scared of few monkeys and humans. வயசான கிழவனுக்கு குரங்க பார்த்த உடனே பயம் வந்துருச்சு அப்படின்றான். You also like you go like Vibhishan. You go sit in your palace and don't come out. நீ விபீஷண மாதிரி தான், போயிட்டு நீ அரண்மனையில் உட்காந்துட்டு வெளில வராத. He scolded him like that. ரொம்ப கடுமையா திட்டுறான். But still he asked spies, tell me more. He wanted to know the strength. He was preparing for war. ஆனாலும் அந்த ஒற்றர்கிட்ட இருந்து இன்னும் படையை பத்தி அதிகம் சொல்லுன்னு கேட்கிறான், எந்த அளவுக்கு பலம் இருக்குன்றது. Okay, so that was the night before the first day of the battlefield. இது முதல் நாள் போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி
நாள் ராத்திரி நடந்தது இது வரைக்கும். Okay, we'll stop here, then we will. Srila Prabhupada ki jai.